ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ T3 Pro 5G இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போன் ஆல்ரெடி சேல்ஸ் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. டி சீரிஸ் நிறைய விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. பிளிப்கார்ட்ல ஒரு 3500 வந்து ஆஃபர் விட்டுருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு 8GB 128, 8GB 256 மொத்தம் 2 வேரியன்ட். ஒன்னு வந்து 23,000, ஒன்னு 25,000. உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. 3500 வந்து நீங்க பிரைஸ் வந்து டிராப் பண்ணி வாங்கிக்கலாம். 19,500 நீங்க வந்து T3 Pro 5G வந்து வாங்கிக்கலாம். அதை பத்தி சொல்றதுக்காண்டி அந்த வீடியோவே நான் முக்கியமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த போன்ல வந்து அட்வான்டேஜ் என்ன இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ T3 Pro 5G இந்த போனோட பிரைஸ் வந்து 23,000 லான்ச் பண்ணாங்க. மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. 8GB 128, 8GB 256. இப்போ வந்து இந்த போனோட வெயிட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 184 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போனோட வெயிட். திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போனோட திக்னஸ். இந்த போன்ல வந்து IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு அமுலேட் டிஸ்பிளேயால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் கூட வந்து 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் வரைக்கும் இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் கூட வந்து 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பீக் பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.77 inches வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 வரும். ஃபன் டச் OS வந்து 14 வரும். உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட் வந்து கொடுக்கேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 15 தான் ரன்னிங்ல இருக்கு. இப்போ இந்த போன் இப்போ வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்டு 15, ஆண்ட்ராய்டு 16. அதுக்கப்புறம் அப்டேட் வராது. அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். போன் கொஞ்சம் ஸ்லோவாகலாம். அதனால இந்த போன் வந்து நீங்க இப்போ வந்து ஆஃபர்ல வந்து விட்டுருக்காங்க. ஒரு 3500 வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட். அதை பத்தி சொல்றதுக்கான வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். 23,000 போனை நீங்க வந்து 19,500 வாங்கிக்கலாம். அப்படி இதுல ஸ்பெக்கும் நல்லா தான் இருக்கு. அதனால வந்து 2 வருஷம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த கண்டிப்பா இந்த ஆஃபரை மிஸ்யூஸ் பண்ணாம கண்டிப்பா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 7S Gen 3 4nm தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். கேம் வந்து எல்லாமே நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஜிபி வந்து Adreno 720 கொடுத்துருக்காங்க. UFS வந்து 2.2 தான் கொடுத்துருக்காங்க. 3.1 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். UFS வந்து 2.2 வந்து ஒரு டவுன் கிரேட் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பேட்டரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுக்காங்க. 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து சார்ஜர் அடாப்டர், கேபிள், குவிக் ஸ்டார்ட் கேடு, சிம் இஜெக்டர், போன் எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்துடும். T3 Pro மொத்தம் 2 கலர் வேரியன்ட் தான். ஒன்னு ஆரஞ்சு, ஒன்னு கிரீனு. எனக்கு அந்த கிரீன் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த கிரீன் கலர் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிரீன் கலர் வாங்குங்க. இதுல ஸ்பெஷல் ஸ்பீச்சர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.4 லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. FM ரேடியோவும் கிடையாது. அதுக்கப்புறம் USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கடைசியா கேமரான்னு பாத்திரலாம். இந்த போன்ல கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடு வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்க 4K 13 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் நீங்க 1080 13 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் நீங்க கேமராக்காண்டி வாங்குறீங்கன்னா 4K வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் தான் எடுக்க முடியும். செல்ஃபி கேமரால வந்து 4K வந்து சப்போர்ட் ஆகாது. 2K சப்போர்ட் ஆகாது. 1080p மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். அதனால வந்து இந்த கேம் வந்து முழுக்க பேட்டரி வந்து நல்லாவே நிற்கும். ப்ராசஸரும் Snapdragon கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் காண்டி பாக்குறவங்க கண்டிப்பா இந்த போனை வாங்கலாம். போட்டோகிராஃபி ஓரளவுக்கு வந்து விவோ பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். டி சீரிஸோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒய் சீரிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவோல வந்து ஒய் சீரிஸ் தான் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு வந்து டி சீரிஸோட ஒய் சீரிஸ் தான் வந்து ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸும் சரி, கேமராவும் சரி நல்லா இருக்கும். டி சீரிஸ் விரும்புறவங்களும் இருக்காங்க. இந்த T3 Pro யாராவது நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த போன்ல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கேமரா எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பேட்டரி வந்து கரெக்டா நிக்கிதா 2 நாளா, 5500 mAh பேட்டரி கொடுத்தாலும் அப்படின்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணி உங்க சப்போர்ட்டை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.